அந்த ஓசை பூரா இந்த பபிள்னு இப்போ எல்லாரும் சொல்கிறீங்களே அதெல்லாம் மாறிங்க போ. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கெல்லாம் ஓசை அடங்கின அப்புறம் எடுக்கணும் தான் சொல்லி கொடுத்தேன். வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து திருச்சி சோமரசப்பேட்டையில் வந்திருக்கோம். நம்ம தங்க மாமியை மீட் பண்ணி இந்த தீபாவளி பலகாரம்லாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ மாமி பண்ணுற பலகாரங்களை என்னென்ன சொல்லி லாஸ்ட் இயர் நிறைய ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். அது தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இந்த மிளகு தட்டை. இப்போ வந்து நம்ம வந்து மிளகாய் இல்லாமல் மிளகு போட்டு இந்த மழை காலத்துக்கு நம்ம அதை பண்ணி காமிக்கலாம். குழந்தைகளுக்கு உடம்புக்கு நல்லது. மிளகு நிலக்கடலையும் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதுக்காக இன்றைக்கி அதை பண்ணி நம்ம காமிச்சிருக்கோம். தட்டை பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன பொருட்களை மாற்றி சின்ன சின்ன வித்தியாசம் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் சீரகம் தட்டை பண்ணலாம், மிளகு பண்ணலாம், காய்ந்த மிளகு வச்சு பண்ணலாம், பூண்டு வச்சு பண்ணலாம், இதில் கருவேப்பிலை போடலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் என்ன வேணுமோ அந்த இப்போ வந்து புதினா கூட போடுறோம். புதினா பண்ணுறோம் எல்லாருமே இப்போ பண்ணுறேன். இந்த மிளகு வந்து இந்த தட்டையில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் உணவு இருந்தலாம். அப்படியா? என்ன அந்த மிளகு வந்து நஞ்சம் முறிக்கும். எந்த விதமான நஞ்சு கிருமிகளும் முறிக்கக்கூடிய சக்தி மிளகுக்கு இருக்குது. இந்த மழை காலம் இப்போ தீபாவளி நேரத்தில் நம்ம இதை மிளகை சேர்க்கலாம். இந்த தட்டை பண்ணும்போது அந்த இட்லி அரிசி யூஸ் பண்ணுறாங்க. அந்த இட்லி அரிசி எப்படி ஊற வச்சு எப்படி அரைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன போடுறாங்க, பொட்டுக்கடலை மாவு, அதுக்கப்புறம் எள்ளு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள்லாம் போடுறாங்க. இந்த பொட்டுக்கடலை மாவு போடுறதுக்கு என்ன காரணம்? தட்டைக்கு ஒன்று ருசி, ரெண்டாவது நல்ல கரகரப்பு இருக்கும். ஓகே. எள்ளுமே உடம்புக்கு நல்லது. எண்ணெயோட சேரும்போது மனமே தனியாக இருக்கும். நிலக்கடலை வந்து நம்ம 1-2 உடைச்சி போடுறோம். இந்த எண்ணெயில் இது வறுத்து வரும்போது அது ஒரு டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும். நல்ல விஷயம். பச்சை மிளகா நம்ம இதில் அரைச்சி போடுறோம். கலர் வந்து மிளகாய் தட்டை மாதிரி சிகப்பாக இருக்காது. நார்மலாக என்ன இருக்கோ அந்த கலர் இருக்கும். தட்டுற பக்கம் மெலிசா தட்டணுமா? எப்படி வேணாலும் தட்டிக்கலாம். கனமாக தட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை, நல்லா இருக்கும். பிஸ்கட் மாதிரியே இருக்கும் கனமாக தட்டினாலும். ஓகே. நமக்கெல்லாம் மெலிசா இருந்தால் தான் அந்த கடக்கு முடக்கு நான் சாப்பிடும்போது அந்த ஒரு அப்படி கடிச்சா சத்தம் வரும்ல, கடக்குன்னு அந்த மாதிரி இருக்கணும். இந்த தட்டை வந்து மேலே பொரிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி தனித்தனியாக ஒரு உதிரியாக வருது. நல்லா இருக்கும். நல்லா மழை பெய்யும் போது கொஞ்சம் சாப்பிடலாம், காரமாக சாப்பிடலாம். டீக்கு நல்லா இருக்கும். திடீர்னு வீட்டில் இருந்து எல்லாரும் விருந்தாளி யாராவது 4 பேர் இருந்தால் டக்குன்னு பண்ணி வச்சிருந்தோம்னா பிரமாதம். இந்த மாதிரி அருமையான ரெசிபி உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி காமிக்கிறதுக்கு நம்ம கூட சக்தி மசாலா சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மாமி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இல்லை, நல்லா இருக்கும். நல்ல விஷயம். முதல்ல எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே. ஆரம்பமே வந்து எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மாமி. வெரி குட். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இந்த மிளகு தட்டைக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்துடலாம். 1 கிலோ இட்லி அரிசி, புழுங்கரிசி, 200 கிராம் பொட்டுக்கடலை அரைச்சி சலித்து வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு 100 கிராம் ஊற வச்சுருக்கு. நிலக்கடலை 1-2 உடைச்சது ஒரு 50 கிராம் வச்சுருக்கு. ஒரு 50 கிராம் வெண்ணெய், கருப்பெள்ளு 25 கிராம் வச்சுருக்கோம். மிளகுத்தூள் தேவையான அளவு, பச்சை மிளகாய் ஒரு 10 மிளகாய் அரைச்சி நைஸாக வச்சுருக்கோம். பெருங்காய கட்டி ஊற வச்சுருக்கு. தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் மம்மி? ஃபஸ்ட்டு நம்ம அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஓகே. இது வந்து இட்லி அரிசி தான். 5020 இட்லி அரிசி. வீட்டில் எந்த இட்லி அரிசி கிடைச்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நல்லா இந்த அரிசி ஊறி போச்சு. ஊறினா நமக்கு நல்லா மாவு காணும். இது நல்லா தட்டுறதுக்கும் நமக்கு வரும், ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் வந்து அரைக்கிறது இருக்கும். மாவு நல்லா ஊறிட்டுன்னா நமக்கு மாவு நிறைய. ஓகே. இப்போது இந்த தட்டைக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக இந்த இட்லி அரிசி இல்லாமல் வேறு எதுனா அரிசி வச்சு பண்ணலாமா?
பச்சரிசி மாவு பண்ணலாம், ஆனால் சாஃப்ட்னஸாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம கரண்டு முரடாக தான் இருக்கும் கிடைக்கும்போது. இது புழுங்குறது வந்து உங்களுக்கு நல்ல கரகரப்பாக இருக்கும், சாப்பிடவும் உங்களுக்கு ஈஸியாக நல்லா இருக்கும், சாப்பிடலாம். சரி, ஓகே, டன். இது அரைக்கிற பக்கம் எப்படி? நைஸாக அரைக்க வேண்டியதான். இது நல்லா ஊறி இருக்கிறதுனால நம்ம போட்டோடனே நல்லாவே மசஞ்சிரும், நைஸாகவே ஆகிடும். ஓகே, இப்போ அதாவது நாங்கள் ஆல்ரெடி வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கோம். இது அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியோட பக்கம் எப்படி? கொஞ்சம் அதிகமாக ஊற்றி அரைக்கணுமா இல்லை கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணுமா? அதிகமாக ஊற்றி, ரொம்ப அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் அரைக்கப்படுற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை மாவெல்லாம் போடும்போது இறுக்கம் கொடுத்துரும். இந்த மாதிரி கெட்டி பக்குவத்துக்கு? ஆமாம், கெட்டி பக்குவம். அதே மாதிரி இது வந்து நல்லா நைஸாக இருக்கும். ஓகே, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டுது, ஆனால் இந்த பொட்டுக்கடலை மாவெல்லாம் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிடும். அதே மாதிரி அரிசி நீங்கள் ஊற வச்சுட்டு மாவு வந்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. எல்லாம் போட்டோம்னா மாவு புளிச்சு போயிடும். ஓகே, இதெல்லாம் நம்ம போட்டு பண்ணிட்டோம்னா உடனே நம்ம தட்டி எண்ணெயில் போட்டுருவோம். உடனே போட்டணும். நம்ம சும்மா அப்படியே அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப நேரம் கழித்து நம்ம பண்ணோம்னா செவந்து போகும். ஓகே, கலர் மாறும், ஆனால் வேகாது. ஓகே, இப்போ வந்து மாவு புளிச்சிடும். இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மாவு அரைச்சி முடித்த உடனே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண சொல்கிறீங்களே, மிக்ஸ் பண்ணி, அப்போ எவ்வளோ நேரம் வச்சா கரெக்டாக இருக்கும்? இல்லை ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கலாம்? இல்லை, 1 மணி நேரம்லாம் வேண்டாம். அரைச்சி வச்சாச்சுன்னா நம்ம எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம், உடனே போட வேண்டியதுதானே. சரி, ஓகே. இப்போ இந்த மாவை பேசனில் போட்டு இதுக்கு எல்லாமே நம்ம என்னென்ன போடுறோமோ ஓகே எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றாக்கிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இது எல்லாம் போட்டோம். இனிமேல் இப்போ மீதியை நம்ம போட போகிறோம். முதல்ல கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம், நல்லா ஊறி போச்சு. இந்த கடலைப்பருப்பு போடுறோம். இந்த கடலைப்பருப்பு எவ்வளோனா ஊற வச்ச கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறோம்? இது 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். முதலே பண்ண போகிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம். ஊறினா நல்லா இருக்கும், நல்லா முறுமுறுன்னு வரும். நீங்கள் ஊறாமல் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த கடலைப்பருப்பு வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்பியான தன்மை கொடுக்காது, வெடுக்குன்னு இருக்கும். ரைட்டான வார்த்தை தான். பொரியாது. இது ஊறினா நல்லா நமக்கு எண்ணெயில் வந்து பொரியும். சரி, ஓகே. நம்ம பச்சையை அப்படியே போட்டோம்னா பொரியாது. நல்ல விஷயம். அடுத்து நம்ம அந்த பொட்டுக்கடலை மாவு போடுறோம். ஓகே. இந்த பொட்டுக்கடலை மாவு போடுறதுக்கு என்ன காரணம் தட்டைக்கு? ஒன்று ருசி, 2வது நல்ல கரகரப்பு இருக்கும். ஓகே. இதுக்கு வந்து நல்ல ஒரு கரகரப்பு தன்மை உண்டு, அதனால பொட்டுக்கடலை மாவு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்க, ஓகே. இதுக்கு வந்து உளுந்தம்பொடி போடுறதில்லை. ஓகே, என்ன காரணம்? இந்த ஏன்னா பச்சரிசி மாவுனா உளுந்தம்பொடி தேவைப்படும். ஓகே. புழுங்கரிசி மாவு இதுலேயே உங்களுக்கு வந்து நல்ல முறுமுறுப்பு தன்மை இருக்குது, அதனால இதுக்கு வந்து வெறும் பொட்டுக்கடலை மாவு மட்டும்தான். சரி, ஓகே. அடுத்து பச்சை மிளகாய் நல்லா நைஸாக நம்ம அரைச்சிருக்கோம். பச்சை மிளகாய் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்தது எள்ளு வந்து உங்களுக்கு கூட போட்டாலும் தப்பு இல்லை. ஓகே. நல்லா பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே கலராக, ஓகே, ஈவன் நல்லா அழகாக இருக்கும். இந்த எள்ளு எதுக்காக போடுறோம், என்ன காரணம்? எள்ளுமே உடம்புக்கு நல்லது. எண்ணெயோட சேரும்போது அது மனமே தனியாக இருக்கும். சரி. இந்த கட்டி பெருங்காயம் ஊற வச்சுருக்கோம். ஓகே. அந்த கட்டி பெருங்காயத்தை கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க நீங்கள் வந்து போட்டுக்கலாம். வீட்டில் எது இருக்கோ போட்டுக்கலாம். இதுக்காக அதை சிரமப்பட்டுன்னு இருக்க வேண்டாம். சரி, ஓகே, டன். அடுத்தது வெண்ணெய் வச்சு, இதுக்கு வந்து ரொம்ப வெண்ணெய் தேவைப்படாது. ஏன்னா பொட்டுக்கடலை மாவே உங்களுக்கு கரகரப்பு இருக்குது. நம்ம முறுக்கு மாதிரி இதுக்கு அதிக வெண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சம் போட்டால் போதும். சரி, வெண்ணெயும் போட்டுருக்கோம். ஓகே, டன். இப்போ இந்த நிலக்கடலை வந்து 1-2 போட்டிருக்கோம். சரி, ஓகே. முழுசாக வச்சோம்னா அப்படி உதிர்ந்துடும். ஓகே, அதாவது உடச்ச நிலக்கடலை போடுறீங்க. ஓகே. உடச்ச நம்ம போடுறோம். எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம், ரொம்ப வேணால் போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டாலே போதும். சரி, ஓகே. அதிகமாக இன்கேஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டால் என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். உதிரும் சில நேரம். சரி, ஓகே. மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இந்த மிளகுனுடைய சுவையை நம்ம கொடுத்து பழக்கிட்டோம்னா அவங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். சளி பிடிக்காது. மழைக்காலங்கள், பனிக்காலம், எல்லா காலத்துக்குமே மிளகு நமக்கு நல்லது. மிளகாயை விட மிளகு நமக்கு நல்லது. நம்ம கூடுமான வரல எந்தெந்த பதார்த்தங்களை நம்ம சேர்க்க முடியுமோ அதில் நம்ம சேர்த்துடலாம் மிளகு. ஓகே, ஓகே. அடுத்தது கருவேப்பிலை பற்றியும் நம்ம சொல்ல வேண்டாம், ஏகப்பட்ட மருத்துவ குணம் உள்ளது. உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போடுறோம். நீங்கள் முதல்ல போட்டுக்கலாம், மறுபடியும் வாயில் மாவை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். ஆனால் எங்களுக்கு எல்லாமே நிதானம் இப்படி போட்டே பழகிட்டோம். நாங்கள் கை அளவு தான், அந்த அளவு மாறாது, கரெக்டாகவே இருக்கும். அப்போ அது எக்ஸ்பீரியன்ஸுங்க. அது
அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா எதுவாக இருந்தாலும் அப்படியே போட்டு பழகிட்டாங்கன்னா அப்படி தான் போடுவாங்க. அது மட்டும் இல்லை, பாத்திரங்கள் கொள்ளளவும் எங்களுக்கு கண்ணளவு தான். ஒரு பாத்திரம் மாத்திரம்னா இதுக்கு இந்த பாத்திரம் கரெக்டாக இருக்குங்கிறத நாங்கள் பாத்திரத்தை பார்த்த உடனே சொல்லிடுவோம். சாம்பார் கொதிக்கும் போதே அதில் என்ன புளி பத்தாத உப்பு பத்தாதான்னு சொல்லக்கூடிய இதுவும் இருக்குது. தன்மையே தெரியும், எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ இதெல்லாம் போட்டு போய் நல்லா மிக்ஸ் பண்ணுறோமா? ஆமாம். ஓகே. இதை சேர்ந்த உடனே எல்லாம் ஊற உங்களுக்கு கெட்டியாக வந்துடும். ஓகே. கெட்டியாக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறோம் என்ன மாதிரி பக்குவத்தில் எப்படி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த தட்டை எப்படி தட்டுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எல்லா ரெசிபிலும் நம்ம வந்து தெளிவாக நம்ம கொடுத்துட்டு வரோம். ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட ரைட்ல மம்மி அந்த ரெசிபிகள் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லோரும் இப்போ நல்லா படிச்சிருக்கா, எல்லாம் கவனமாக தான் இருப்பா. எல்லாருமே எல்லாம் கவனமாக தான் இருப்பாங்க. மிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய வேலை இல்லை? ஆமாம், எல்லாம் ஒன்றாக்கிடுவேன். இல்லாட்டா உப்பு ஒரு பக்கம் இருக்கும், மிளகு பொடி ஒரு பக்கம் இருக்கும். காஞ்ச மாவுனா கூட உப்பெல்லாம் போட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அப்போ தண்ணி ஊற்றலாம். ஆனால் இந்த ஈரமாவில் வந்து ஒவ்வொன்றும் அப்படியே நின்றுடும். நம்ம அதனால தான் மறுபடியும் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ தேவைப்பட்ட உப்பு பார்த்துக்கலாம். எப்படி இருக்கு? போதும், கரெக்டாக இருக்கும். போதும், கரெக்டாக இருக்கா? ஓகே. அந்த மாவு மிக்ஸ் பண்ண பிறகு என்ன மாதிரி பக்குவத்தில் கெட்டியாக இருக்கா, எப்படி இருக்குது காமிங்களா? கெட்டியாக தான் இருக்கும். ரைட். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். ஆமாம், அப்படி தான் இருக்கும். நம்ம நேரம் ஆக ஆக அது கெட்டியாகிடும், இன்னும் கெட்டியாகும். ஆமாம். நம்ம இது மாவெல்லாம் ஊறும்ல, போட்டுக்கல மாவெல்லாம். ஓகே, ஓகே. வெண்ணெய் போட்டிருக்கோம், கையில் ஒட்டாது. இங்கே பாருங்கள், ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ஆனால் லைட்டாக ஒட்டுது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி பக்குவத்தில் இப்படி உருட்டுனா அந்த உருண்டு வரணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? அவ்வளோதான். இனிமேல் நம்ம தட்டி காமிக்க தட்டி அதுக்கப்புறம் எண்ணெய் கடை வச்சு ஃப்ரை பண்ண வைக்கிறோம். எண்ணெய் ஊற்ற போகிறோம். நம்ம இப்போ வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஏன்னா அந்த காலத்து கடலை எண்ணெய் பலகாரத்துக்கு போட்டுக்கலாம். கடலை எண்ணெய் இல்லை ரீஃபண்ட் ஆயில் போடுறோம் அப்படிங்கிறவா அவன் போட்டுக்கலாம். அவள் வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுறளோ அதை பண்ணி. தேங்காய் எண்ணெய் வேணுங்கிறவா தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். வியாபாரத்துக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோம்? ரீஃபண்ட் ஆயிலா? ரீஃபண்ட் ஆயில். ஓகே. இந்த தீபாவளிக்கு பலகாரங்கள் வந்து நிறைய பேர் வீட்டில் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அப்படிலாம் வீட்டில் ட்ரை பண்ணணும் பார்ப்பீங்க. ஸோ இந்த ரெசிபிகள் எல்லாமே மாமி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாத பட்சத்தில் உங்களுக்கு யாருக்கா வேணும்னுச்சுன்னா மாமியோட நம்பர் தருவோம். கடைசியாக கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பின்னாடி கை முறுக்கு, அதிரசம், தட்டை, சீடை, அப்புறம் வெள்ளை சீடை, இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, மாமி ரீசெண்டாக 1 month பிஃபோர் வந்து தங்க மாமி சமையல் சேனல் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளீஸ் எனக்கு கொடுக்குற ஆதரவும் அவங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா நிறைய அவங்க வீட்டில் பண்ணுற ரெசிபிகளை அவங்க போட்டுட்டு வராங்க. இன்ஸ்டன்ட் சாம்பார், புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒரு நாள் ட்ரெஸ்ஸு கிடைக்கும்போது இதை பண்ணி பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் ஒரு சமடாட்டி வாழ்க்கை ஏதோ ஒன்று உதவி கொடுத்தா 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். சின்ன சின்ன சமையல் சொல்லி கொடுக்குறோம். நல்ல விஷயம். அவள் கற்றுக்கலாம் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. நல்ல விஷயம். ஸோ அதனால் எனக்கு கொடுக்குற ஆதரவும் அவங்களுக்கு கொடுங்க. தங்கமாமி சமையல் சேனல். எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம இந்த தட்டி எண்ணெயில். சரி, ஓகே. இந்தாங்க, உங்களுக்கு தட்டை வேணுமா? இந்தாங்க ஒரு பாத்திரம், உங்களோட தட்டு. அவ்வளோதான். ஓகே. ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேணால் நீங்கள் வந்து எண்ணெய் லைட்டாக இல்லை, எண்ணெய் கொஞ்சம் நம்ம தடவிண்டா தான் விழும். இது மாதிரி வீட்டில் தட்டு இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா நல்ல துண்டு மடித்து போட்டு துண்டில் தட்டிட்டு எடுத்து போடலாம். ஈரத்துண்டு போடலாம். இல்லை பிளாஸ்டிக் பேப்பரில் தட்டி கையிலேருந்து எடுத்து போட்டாலும். பிளாஸ்டிக் பேப்பரோட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு துண்டுனா ஈஸியாக இருக்கும். ஈர துண்டெல்லாம் நல்லா உங்களுக்கு ஈரம் வாங்கும். ஓகே. இது மாதிரி இப்படியே நம்ம போட்டுக்கிறோம். அங்கங்கே சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி போட்டுக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம போட்டு. சரி, ஓகே. மாவு வெள்ளையாக தான் இருக்குது. வெள்ளையாக தான் இருக்கும். நம்ம மிளகு பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணுறதுனால வெள்ளையாக இருக்குது. ஆமாம். ஓகே. நார்மல் கலர் தான் இது. எந்த மாவு என்ன கலரோ அந்த கலரில் தான் வரும். ஓகே. அது மட்டும் இல்லை, பின்னாடி பார்த்தீங்கன்னா கிச்சன் பின்னாடி இருக்குது. இங்கே வந்து எல்லாம் இன்றைக்கி மிளகு தட்டை வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பண்ணுறேன் இன்றைக்கி குவான்டிட்டி? இன்றைக்கி ஒரு 60-70 கிலோ ஆகும். இன்றைக்கி முழுதுமே காலம்பரிலேருந்து ராத்திரி வரலையும் அதே தான். காலேருந்து நைட்டு 60-70 கிலோ பண்ணுறாங்க. பல்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா தட்டை வந்து விரும்பி ஜனங்க வாங்குவாங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க. தீபாவளி பண்டிகை மட்டும் இல்லை, எல்லா நாட்களில் சாப்பிட்ற ஒரு நல்ல பலகாரம் பார்த்தீங்கன்னா இந்த தட்டை. ரைட்டுங்களா? ரைட்டு. இது அப்புறம் இங்கே டெய்லி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோமோன்னு நம்ம. ஓகே. அதனால் இங்கேயே எல்லாருமே வந்து இருந்தே வாங்கிட்டு போவாங்க.
ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவையும் இப்படி தட்டியாச்சு. தட்டுறது பக்கம் மெலிசா தட்டணுமா? எப்படி வேணாலும் தட்டிக்கலாம். கனமாக தட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை, நல்லா இருக்கும், பிஸ்கட் மாதிரியே இருக்கும். அப்படியா? ஓகே. நமக்கெல்லாம் மெலிசா இருந்தால் தான் அந்த கடக்கு முடக்கு நான் சாப்பிடும்போது அந்த ஒரு அப்படி கடிச்சா சத்தம் வரும்ல, கடக்குன்னு அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதில் தட்டை போடலாமா? அதுவுமே காமிங்களேன். இங்கே பாருங்கள், தட்டை ஓரளவுக்கு மெலிசா நைஸாக தட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கட்டை தட்டிடுங்க. ஸோ நீங்கள் பெருசாகவும் கொஞ்சம் மோட்டாகவும் தட்டலாம். பிஸ்கட் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா மெல்லிசா சாப்பிட வயசானவங்களுக்குலாம் கூட கடக்கு முடக்குன்னு இருக்கும். நல்லா கடக்கு முடக்கு சாப்பிடணும்னு வச்சுன்னா அந்த டைமில் அது சாப்பாடு சாப்பிட்டுக்கு கடக்கு முடக்குன்னு தான் நல்லாயிருக்கும். சரி, போடலாமா? போட்டாச்சு. வடக்கம்பி இருக்கா? அதே மாதிரி 2-3 தட்டு போட்டு வச்சுருக்கோம். எல்லாத்தையும் போடலாமா? இல்லை, எடுத்துகிட்டே போடலாம். ஓகே. நாங்கள் போடுவோம் ஒரு 10 தட்டு கூட. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல. சரி, ஓகே. அவன் பொறுமையாகவே பண்ணட்டும். பொறுமையாக பண்ணிட்டோம். சரி, ஓகே. தான் அதுக்கப்புறம் தட்டு எடுத்துடுறோம். ஆமாம், எப்போவுமே தட்டை எடுத்துகிட்டு அரவேக்காடு எடுத்துகிட்டு தான் போடணும். சரி, ஓகே. அப்போ தான் ஒரே சீராக வரும். இது எடுத்துகிட்டு போடலாமா? ஆமாம். ஃபஸ்ட்டு எல்லாமே அரவேக்காடு பண்ணுறீங்களே? ஆமாம். ஆனால் நீங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ணால் முழு வேக்காடு விட்டு நீங்கள் எடுக்கலாம். எடுக்கலாம். நாங்கள் இங்கே நிறைய போடுறோம் இல்லையா? அதே மாதிரி இதையும் போட்டுறோம். அப்படி போட்ட உடனே லைட்டாக வெந்து ஒரு டைமில் தனியாக மேலே தட்டோடு தனியாக கண்டு வந்துடும். ரைட். பாருங்கள், அப்படியே அந்த பேப்பர் மாதிரி தனித்தனியாக வந்துடுது. இது மாதிரி வேணும்னா நீங்கள் இரும்பு கடைக்கு போனாக்கா தகரத்தில் பண்ணித்தர சொன்னால் எல்லா கடை இடத்துலையுமே பண்ணி கொடுப்பேன். சரி, ஓகே. பண்ணி கூட வேணுங்கிறவா வாங்கி சின்னதாவோ பெருசாவோ எப்படி வேணுமோ வாங்கி எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் பண்ணி தருவா. ஓகே. இதுவும் தனித்தனியாக வந்துடுது. இந்த தட்டை வந்து மேலே பொரிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி தனித்தனியாக ஒரு உதிரியாக வருது. இப்போ இதுவும் அதில் போடலாமா? எப்படி போடலாம்? போட்டு எடுத்தா ரெடி. வேகட்டும், எடுத்து சீக்கிரம் வந்துடும். ஓகே. புழுங்கரிசி மெல்லிசா தானே தட்டியிருக்கோம், அதனால் சீக்கிரம் வந்துடும். முறுக்கு மாதிரி இது ரொம்ப நாழி ஆகாது. ஓகே. சும்மா வீட்டில் அரைக்கிறாங்களே, இட்லிக்கு அரைக்குமா அந்த மாவில் கூட துள்ளுண்டு நீ எடுத்து பண்ணி பார்க்கலாம். இட்லி மாவுலையும் பண்ணலாம். இட்லி மாவு தான் நம்ம அதே அரைச்சி தான். இல்லை, நம்ம உளுத்தம் பருப்பு போட்டிருப்போம்ல. எதில்? இட்லிக்கு அரைக்கிற மாவு இல்லை, இட்லிக்கு அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி அரைப்போம் தான் இட்லிக்கு. சரி, ஓகே. அந்த இட்லி அரிசி அந்த மாவை நம்ம கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினச்சின்னா அந்த டைம் டக்குன்னு நீங்கள் தட்டை பண்ணி பார்க்கலாம். ஓகே. சும்மா ஒரு கை எடுத்து பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். முதல்ல நிறையா போட பயமாக இருந்தேன். இட்லிக்கு ஓடும்போது கொஞ்சம் அந்த மாவு வடிக்கும் போது எடுத்து போட்டு பண்ணி. சூப்பர். கண்டிப்பாக. இப்போ இது எல்லாம் வெந்து போச்சு. சுற்றிலும் ஓசை எல்லாம் அடங்கி மேலே அப்படியே மிதந்து நிற்கிது. வந்தாலே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். சுட சுட மிளகு தட்டை ரெடி ஆகிடுச்சு. தட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பண்ணலாம். நீங்கள் சீரகம் தட்டை பண்ணலாம், மிளகு பண்ணலாம், காய்ந்த மிளகு வச்சு பண்ணலாம், பூண்டு வச்சு பண்ணலாம், இதில் கருவேப்பிலை போடலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் என்ன வேணுமோ அந்த ஸ்பைசஸ் வந்து புதினா கூட போடுறோம். புதினா பண்ணுறோம் எல்லாருமே இப்போ பண்ணுறேன். ஆமாம். இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா மல்லி போடலாம், புதினா போடலாம், இந்த வெறும் கருவேப்பிலை மட்டும் போடாமல் அந்த மாதிரி புதினா பிடிச்ச மாதிரி எல்லாம் போடுறேன். ஜீரகத்துக்கு பதிலாக சோம்பு போடுறாங்க. அந்த வாசனை போடுறேன். ஆனால் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண சொல்லி தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல எது யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அது புரிஞ்சுட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ சூடாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தலாமா? சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் தான் சொல்லணும் சாப்பிட்டு பார்த்து எப்படிங்கிறது. அப்பா சூடு. தட்டை எடுத்துக்கலாம். கடைசியாக வந்து தட்டை பாருங்களேன். இங்கே பார்த்து தெரியும் அந்த கடலைப்பருப்பு, நிலக்கடலை, கருவேப்பிலை இதெல்லாமே அங்கே தெரியும். நீங்கள் நார்மலாக பார்க்குற தட்டை கலருக்கும் இந்த கலருக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த தட்டைக்கும் எனக்கு கலர் பார்க்கறதுக்கு வந்து இது லைட் கலரு, அந்த வெள்ளையாக்கமே ஃபீல் இருக்கு. சிலர் வந்து கலரும் போடுவா. நம்ம இங்கே எதுவும் கலர் போடுவாங்களா? கலர் போடுவாங்க. சரி போடுவாங்க. சின்ன சின்ன கடையில் அந்த பாட்டிலில் வச்சுருப்பாங்கல்ல, அதில் உண்டு. நம்ம இங்கே ஃபுட் கலர் எதுவும் போடுறது கிடையாது. சரி, நல்ல விஷயம். இல்லாமல் சாப்பிட்றது நல்லது. இங்கே மிஷினும் கிடையாது, கலரும் கிடையாது. கை தட்டி தான் எல்லாமே. நல்ல விஷயம். நல்லா உடைக்கும் போது முறுமுறுன்னு. நல்லா இருக்கும். மழை பெய்யும் போது கொஞ்சம் சாப்பிடலாம், காரமாக சாப்பிடலாம். டீ நல்லா இருக்கும். திடீர்னு வீட்டில் இருந்து எல்லாரும் விருந்தாளி யாராவது 4 பேர் இருந்தால் டக்குன்னு பண்ணி வச்சிருந்தோம்னா அருமையான தட்டை. இப்போ இந்த தட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா முறுமுறு நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரியலி இந்த காரத்தன்மை பார்த்தீங்கன்னா அதிகமான காரம்லாம் இருக்காது. ஒரு மைல்டாக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மிளகு உங்களுக்கு அந்த காரம் வாயில அகப்படும். ஓகே, அந்த வாசனை வந்து உங்களுக்கு வரும். ரைட்டு. 1-2 மிளகு வந்து உங்களுக்கு அந்த படும்போது உங்களுக்கு வந்து அந்த காரத்தன்மை தெரியும். இடிச்சு போட்டானா அந்த மிளகு தெரியும், இன்னும் நல்லா தெரியும். சூப்பர் சூப்பர் நைஸ். தெரியும். சில நேரம் ரொம்ப நம்ம பெருசாக போட்டோம்னா கொட்டி போயிடும், எண்ணெய்க்குள்ளே விழுந்துடும். அதனால தான் நம்ம 1-2 அப்படி போடுறோம். ஆமாம், இதெல்லாம் பாருங்கள் மிளகு நல்லா உங்களுக்கு தெரியுது பாருங்கள். எண்ணெயில் போட்டு வறுத்ததுனால இந்த மிளகெல்லாம் காரமும் இருக்காது. அந்த மிளகோட சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். நைஸ். இன்றைக்கி இந்த மிளகு வச்சு பண்ணுற தட்டை நல்லா சூப்பராக வந்துருக்கு. நல்லா முறுமுறுன்னு வந்துருக்கு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தட்டை வந்து நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது சில தட்டை பார்த்திங்கன்னா வெந்திருக்கும், ஆனால் வந்து அது வளவளப்பாக இருக்கும், அந்த முறுமுறுன்னு இருக்காது. அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த அரிசி மாவு மாற்றி மிக்ஸ் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்காது. ரைட்டா? பொட்டுக்கடலை பொடியே போதும். அதுதான் நமக்கு இது வர்றது. நல்ல விஷயம். வேறு மாவெல்லாம் தேவையே கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த பலகாரம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன். அப்படி உங்களால் முடியாதவங்க யாருக்காவது எதனா ஸ்நாக்ஸ் வேணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் மாமியோட நம்பர் தரேன், கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பெரியாண்டவர் கேட்ரிங் சர்வீஸ், சோமரசம்பேட்டை, 9442303742. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் இந்த தீபாவளிக்கு பலகாரம் உங்களுக்கு யாருக்காக வேணும்னா டெஃபினட்டாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா ப்ரிப்ரேஷனோட அதிரசம் எல்லாமே இருக்குது. எல்லோரும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எளிமையாக பண்ணி பார்த்துக்கலாம். அது வேணும் இது வேணும் பெருசாக நம்ம தரவழிக்க வேண்டாம். நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கிற பொருள் தான், அதை வச்சு என்ன பண்ணணுங்கிறத பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. மாமியோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அவங்களும் ஆரம்பிச்சிருக்காங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தங்க மாமி சமையல் சேனல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் இந்த பலகாரம் எதுனா வேணும்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றிங்க மாமி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.